இப்ப நம்ம பார்க்க இருக்கிறது 2026 கும்பராசிக்கான புத்தாண்டு பலன். கும்பராசி காலபுருஷ தத்துவத்துக்கு 11ஆம் வீடு, அதாவது லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய 11ஆம் வீடு தான் கும்பராசி. கும்பராசி ச- ராசியோட அதிபதி சனி பகவான். அந்த வீட்டுல அவர் மூலதிரிகோண அதிபதியாகவும் இருக்காரு. அந்த கும்பராசியில அவிட்டம் 3 4, சதயம் 1 2 3 4, பூரட்டாதி 1 2 3 ஆகிய நட்சத்திரங்கள் அதுக்குள்ள இருக்குது. கும்பராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் பிறக்கையிலே 4ல சந்திரன் உச்சமாகி 5ஆம் இடத்துல குருவும் 2ல சனியும் லக்ன ராசியிலேயே ராகுவும் 7ல கேதுவும் லாபஸ்தானத்துல சுக்கிரன் புதன் சூரியனும் இருக்க பிறக்குது. இந்த வருஷத்தோட சிறப்பு என்னன்னா அவங்களுக்கு ராசியை குரு பார்க்கறதும் ராசி அதிபதி சனி குரு வீட்டுல இருக்கிறதும் மிக சிறப்பான அமைப்பு. என்னதான் அவங்களுக்கு கடந்த 2.5 வருடங்களா கடந்த 5 வருடங்களாவே 7.5 படாத பாடுபட்டிருப்பாங்க. அதாவது எப்படி சொல்றதுன்னா திருமண தடைகள், கல்யாணம் ஆனவங்களுக்கு விவாகரத்து தர போறது, கல்யாணம் ஆனவங்க பிரச்சனையில நிக்கிறது, குழந்தை இல்லாம இருக்கிறது, அப்புறம் ஜாமீன் கையெழுத்து போட்டு மாட்டினவங்க, பெரிய இடத்துல சொத்து வாங்கி அதனால இழப்பு ஏற்பட்டவங்க, தந்தை வழி சகோதரர்கள் மூலமா பிரச்சனை, இது போன்ற அனுகிரகம் இல்லாம அமைப்பா இருந்துச்சு. ஆனா இந்த வருங்காலம் கும்பராசிக்கு 5ல அதாவது 2க்கு சனி போய் 5ல குரு இருக்கறனால மிக சிறப்பா இருக்கும் இந்த வருடம். இந்த வருடம் பிறக்கையில குருவோட பார்வை ராசியில இருக்கிறதுனால ராசியில இருக்க ராகுவால பெரும்பாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. 2ல இருக்க சனியால சின்ன சின்ன தடைகளும் பிரச்சனைகளும் ஏற்படும். அதுவும் ஜூனுக்கு அப்புறம் சரியாயிரும். ஜூனுக்கு அப்புறம் குரு உச்சமாய் 6ஆம் வீட்டுக்கு போய் சனி பார்ப்பாரு, அதனால சரியாயிடும். 2ஆம் வீட்டுல இருக்க சனி வாக்குஸ்தானங்கிறதுனால கொஞ்சம் பேச்சிலையும் முன்ன பின்ன பேச்சு ரொம்ப வாக்கு விட்டுறக்கூடாது. எந்த இடத்துலயும் நான் இது செய்யறேன் அது செய்யறேன், நான் இப்படி அப்படி எந்த பேச்சையும் பேசிடக்கூடாது. அதே மாதிரி பழைய பகை இருந்துச்சுன்னா அதை பேச்சு மூலமா வளர்த்துக்க கூடாது. வளர்த்துக்கிட்டா அது ரொம்ப பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் வழக்குன்னு இன்னும் இழுத்துக்கிட்டே போகும். அதனால பழைய பகையில இருந்தெல்லாம் கொஞ்சம் வெளியில வர்றது நல்லது. கூடா சகவாசம் இருக்கவே கூடாது. அதாவது தப்பான நண்பர்கள் நமக்கு இதுவரை தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்சிருந்தாலும் கட் பண்ண முடியாம இருப்பீங்க. அவங்களெல்லாம் அப்படியே அப்டேட் கட் பண்ணிட்டு வெளில வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. முடியாட்டியும் பரவாயில்ல, அவங்களால நமக்கு இனிமே இந்த நன்மையும் நடக்காதுன்னு நம்ம கண் முன்னாடி தெரிஞ்சு பழகி வேஸ்ட் இனிமே அவங்கள இருந்து வெளில வர்றது ரொம்ப நல்லது. 4ல சந்திரன் உச்சமாகி பிறக்கிறதுனால வீடு வாகனம் போன்ற விஷயங்கள் வாங்குறதுக்கும் சொத்து வாங்குறதுக்கும் இந்த வருஷம் நல்ல அமைப்பு. 5ஆம் இடத்துல குரு இருக்கனால ஜூன் மாசம் வரை குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தைக்கான அமைப்பு நல்லா இருக்கு. குடும்பத்துல ஒரு புது வரவு உண்டு. குழந்தை, திருமண தடை நீங்கும். அப்புறம் திருமண தடைகள் எந்த பிரச்சனையும் இல்லை. சொத்து சேர்க்கைகளும் நிறைய இருக்கும். 5ல குரு இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு மிக மிக மேன்மை தரும். குலதெய்வம் கோயிலுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது போயிட்டு வரணும். தூரத்துல இருந்தா பக்கத்துலயே இருந்தா பௌர்ணமி போயிட்டு வர்றது மிக சிறப்பா இருக்கும் கும்பராசிக்கு. இப்ப இந்த ஜூன் வரை 5ஆம் இடத்துல இருக்க குரு மிக சிறப்பான பலனை கொடுப்பாரு. அதுல எந்த மாற்றமும் இல்லை. குழந்தைகள் கல்வியில இந்த ஜூன் வரை மிக உன்னதமா இருக்கும். ஜூனுக்கு அப்புறமும் 2ஆம் இடத்துல இருக்க சனியை உச்ச குரு பாக்குறதுனால கல்வி மேற்படிப்பு படிக்கிறவங்க மிக சிறப்பா இருக்கும். வெளிநாட்டுக்கு போறவங்களுக்கு ஜூனுக்கு மேல நல்ல அனுகிரகம் உண்டு. அதுல எந்த மாற்றமும் இல்லை. குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கும் ஜூன் வரை. ஜூனுக்கு அப்புறம் அந்த சலசலப்பெல்லாம் நீங்கி ஒற்றுமை அதிகமா மேலோங்கி காணப்படும். 2ஆம் இடத்துல சனி இருந்தாலும், அது பாத சனியா இருந்தாலும், அந்த உச்ச குருவோட பார்வை அது கிடைக்கல மிக சிறப்பு. சொந்த குருவோட வீட்டுல இருந்து அந்த குருவே அது உச்சமாயி அந்த சனியை பாக்குறதுனால ரொம்ப நல்லா இருக்கும். 2ஆம் இடம் தனஸ்தானம் எல்லாமே சேரனால சும்மா சுத்திட்டு இருக்க பசங்க எல்லாம் ஜூனுக்கு அப்புறம் தொழிலதிபர் ஆவாங்க. தொழில் நிமித்தமா வெளிநாட்டுக்கு போயிட்டு வர அமைப்பெல்லாம் ஜூனுக்கு அப்புறம் நல்லாவே இருக்கு. வெளிநாட்டுக்கு போய் தொழில் செய்யற அளவுக்கு இந்த இளைஞர்கள் வளர்ந்துருப்பாங்க, கும்பராசி இளைஞர்கள். அதுல எந்த மாற்றமும் இல்லை. சொத்து சேர்க்கைகள் எல்லாமே ஜூனுக்கு அப்புறம் ரொம்ப அனுகூலமா இருக்கு. தயவு செஞ்சு யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க. ஜாமீன் கையெழுத்து போடுறது, அப்புறம் காதல் திருமணம் நடத்தி வைக்கிறது, இது போன்ற விஷயங்கள்ல தள்ளி நிக்கிறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா அது கொஞ்சம் சிக்கலை கொடுத்து அடுத்த 2 வருஷத்துக்கு புலம்பு விட்டுரும். அதனால இப்ப அதுல உஷாரா இருந்தீங்கன்னா பின்னாடி வரக்கூடிய பாதிப்புகள்ல இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். மறைமுக எதிரிகள் இவங்கெல்லாம் இப்ப வெளில வந்திருப்பாங்க. அவங்கள்ட்ட இனிமே கொஞ்சம் உஷாரா இருங்க. ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்களுக்கு நமக்கு கீழே இருக்கவங்களே நிறைய பிரச்சனை பண்ணுவாங்க. நம்மளோட அதாவது ஒரு ரேஞ்ச் இருப்பாங்க, அந்த ரேஞ்சுக்கு கீழே இருக்கவங்க அவங்களுக்கு அடுத்த பொசிஷன்ல இருக்கவங்க இவங்களை டாலரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கே தெரியாம இல்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுல அவங்க எல்லாம் இப்ப தெரிய வருவாங்க. அதனால அதுல எல்லாம் கொஞ்சம் உஷாரா இருக்கிறது ரொம்ப நல்லது. ஐடி ஊழியர்களுக்கு ரொம்ப சிறந்த வருடமா இருக்கு. 11ல புதன் சுக்கிரன் சூரியன் அதை குரு பாக்குறதுனால ஐடி தொழில இருக்கவங்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருடம் மிக சிறப்பாகவே இருக்கு. அதுல எந்த மாற்றமும் இல்லை. தொலைதூரம் சென்று வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்பு ஐடி ஊழியர்களுக்கு நிச்சயமா ஜூனுக்கு அப்புறம் வருது.
ரியல் எஸ்டேட், ஷேர் மார்க்கெட் இதுல தொழில் இருக்கவங்களுக்கும் இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கு. அதுல ஜூனுக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருக்கு. அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. நரசிம்மர் வழிபாடு ரொம்ப மிக சிறப்பை கொடுக்கும். நீங்க முடிஞ்ச அளவு அநாத ஆசிரமத்தில் இருக்க குழந்தைகளுக்கு உணவளிக்கிறது, அஞ்சில் இருக்க குரு ரொம்ப நல்லது செய்வாரு. குழந்தைங்க தான் குருவை குறிக்கிறது இது. அதனால அநாத ஆசிரமத்தில் இருக்க குழந்தைகளுக்கு உணவளிக்கிறது, அப்புறம் குழந்தைங்க படிப்புக்கு ஹெல்ப் பண்றது, இது போன்ற விஷயங்கள் மூலமாகவும் ஹேண்டிகேப்டு நடனம், அதாவது நடக்க முடியாதவங்க, வாய் பேச முடியாதவங்க, இவங்களுக்கு உதவுற, வாய் பேச முடியாதவங்க காது கேட்காதவங்களுக்கு உதவுறது மூலமா மிக மிக இந்த ஏழரை உங்களை எந்த பாதிப்பு இல்லாம ரொம்ப நல்லது செய்யும். இந்த ஏழரையில நீங்க வாக்குஸ்தானத்துல சனி இருக்கனால இந்த டெஃபண்டம் ஆசிரமத்துக்கு உதவி செய்யறது, வாரத்துல மாசத்துல ஒரு நாள் உணவளிக்கிறது, சனிக்கிழமையில உணவளிக்கிறது உங்களுக்கு பெரும் மேன்மையை கொடுக்கும், தன வரவு அதிகப்படுத்தும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. வேற ஏற்கனவே கொடுத்த காசு எல்லாம் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜூனுக்கு அப்புறம் வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதே மாதிரி சீட்டு பணம் போட்டவங்க எல்லாமே லாக் ஆயிருப்பாங்க. அந்த இந்த உங்க மகளிர் சுய உதவிக்குழு இதுலலாம் போனவங்க எல்லாம் நிறைய அதனால பாதிப்பு ஏற்பட்டு ரொம்ப பிரச்சனை இருப்பாங்க. அது எல்லாமே ஜூனுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா மாறி நல்லது நடக்கும். ஜூனுக்கு அப்புறம் ரொம்ப சூப்பரா இருக்கு, அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஜூனுக்கு முன்னாடியே நல்லா தான் இருக்கு, ராசியை குரு பார்க்கறதுனால. அந்த சனி 2ல இருக்கனால சின்ன சின்ன தடைகள் இருக்கும். ஜூனுக்கு அப்புறம் அந்த தடைகள் விலகி யோகமாக மாறக்கூடிய நேரம். திருமணம் செய்யறதுக்கு உகந்த காலம் ஜூனுக்குள்ள. திருமணம், குழந்தை பேரு, வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கு படிப்புக்கு செலவு பண்றதுக்கு பொருளாதாரம் இல்லாத இருக்கவங்களுக்கு பொருளாதாரம் தேடி வரும். நம்ம கேட்கிற இடத்துல பணம் கொடுப்பாங்க, அதுல எந்த மாற்றமும் இல்லை. கடன் வாங்கி தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க ஜூனுக்கு அப்புறம் பண்ணுங்க, நல்லாவே அமையும். கடன் மூலமா யோகத்தை கொடுக்க வேண்டிய நேரம் மே 15க்கு அப்புறம் நீங்க கடன் கேட்கிற இடத்துல பேங்க்ல இருந்து லோன் கிடைக்கும். அது மூலமா அடுத்த தொழில் ஸ்டெப்புக்கு முன்னேறதுக்கான மிக சிறப்பான அமைப்பு இருக்கு. கனரக வாகனங்கள், அப்புறம் இந்த ஆயில் தொழில் பண்றவங்க, அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டு, அதாவது ஆம்னி பஸ், இந்த பஸ், பேருந்துகள், வேன் மார்க்கெட்டு இதெல்லாம் வச்சிருக்கவங்களுக்கு மிக யோகமான நேரம் ஜூனுக்கு அப்புறம் அமையுது. விவசாயிகளுக்கு ஜூனுக்கு அப்புறம் மிக சிறப்பா இருக்கு. ஜூன் வரை விவசாயிகளுக்கு பயிரிட்டு காசு சரியான வருமானம் இருக்காது. மே மாசத்துக்கு அப்புறம் நமக்கு கடன் தள்ளுபடி ஆகிறதுக்கும் விவசாயம் மூலமா நிறைய யோகங்கள் அடைகிறதுக்கும் வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு நீ இப்ப இருக்க நிலைமையிலிருந்து முதல் 6 மாசம் ஒரு 80% முன்னேறியும் அதுக்கப்புறம் ஃபுல்ஃபில்லா மொத்த பிரச்சனைகளும் முடிச்சு வைக்கிற மாதிரி தான் இருக்கு இந்த வருடம். அதுல எந்த மாற்றமும் இல்லை. வயதானவர்களுக்கு கொஞ்சம் கால் வலி அதிகமா இருக்கும். கால் போன்ற பிரச்சனைகள்ல பார்த்துக்கணும். மூட்டு வலி நிச்சயம் எல்லா வயதானவர்களுக்கே இருக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மூட்டு அறுவை சிகிச்சை பண்ற மாதிரி எல்லாம் வரும். அதனால கொஞ்சம் உடற்பயிற்சி வீட்டுக்குள்ளேயே அவங்களால முடிஞ்ச உடற்பயிற்சி செய்கிறது ரொம்ப நல்லது. கும்பராசிக்கு மெயினா கால் ப்ராப்ளம் வரும், முதுகு தண்டுவடத்துல ப்ராப்ளம் வரும். இதெல்லாம் ஏற்கனவே பிரச்சனை வந்திருந்தாலும் உடற்பயிற்சி மூலமா அதை சரி பண்றதுக்கான நேரம் இது கிடைக்கும். வயிறு, அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். அடிவயிறு கிராம்பிள் ஆகுறது, வயிறு அப்படி பிடிச்சிக்கிறது, வாயு பிரச்சனைகள் இதெல்லாம் இந்த தடவை வரும். கால்சியம் குறைபாடு, உணவுல ஊட்டச்சத்து இல்லாத குறைபாடு, ரத்தத்துல ஒயிட் கால்குலஸ் இல்லாத குறைபாடு, WBC இல்லாததெல்லாம் குறைபாடு இருந்ததெல்லாம் இப்ப சரியாகி நல்லபடியா முன்னேற்றம் ஏற்படும். வாகனம், புதிய வாகனத்தை இப்ப வாங்கி இருக்கிறதுக்கான யோகம் நிறையவே இருக்கு கும்பராசிக்கு. ஜூனுக்கு அப்புறம் வாகனம் மாற்றுறதுக்கான அமைப்பு நல்லாவே இருக்கு. ஜூனுக்கு அப்புறம் தொழிலெல்லாம் ரெட்டிப்பாகும். எந்த தொழில் செஞ்சாலும் அதுல யோகம் கிடைக்கக்கூடும். வருமானம் நிறையவே இருக்கும். ஜூனுக்கு அப்புறம் வருமானம் கும்பராசிக்கு மிகப்பெரிய பொன்னான வருமானமா இருக்கும். இருக்க ராசியில கும்பராசிக்கு தொழில் மூலமா வருமானம் ஜூனுக்கு அப்புறம் மிக சிறப்பா இருக்கு. கொஞ்சம் எஃபோர்ட் போட்டா போதும் இந்த ஒரு 6 மாசம், அதுக்கப்புறம் வருமானம் நல்லாவே இருக்கும். மூளையை வச்சு பிழைக்கிறவங்க, அதாவது இந்த சாஃப்ட்வேரு அந்த மாதிரி தொழில இருக்கவங்களுக்கு எல்லாம் ஜூனுக்கு அப்புறமும் ஜூனுக்கு முன்னாடியே நல்லா இருக்கு. உடல் பொருளாதார பணத்தை போட்டு முதலீடு செஞ்சு முன்னேற நினைக்கிறவங்களுக்கு ஜூனுக்கு அப்புறம் நல்லா இருக்கு. ஹோட்டல் தொழில் செய்யறவங்களுக்கு ஜூனுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அதுல எந்த மாற்றமும் இல்லை. லோன் எதிர்பார்த்து காத்திருக்கவங்களுக்கு எல்லாமே ஜூனுக்கு அப்புறம் வரும். ஜூனுக்கு அப்புறம் கடன் ஓரளவு அடையும், புது கடன் வரும். பழைய கடன் மூலமா இந்த நெருக்கடி எல்லாம் குறையும். அதுல இருந்து பாதிப்புகள் வெளியேறும். முக்கால்வாசி இப்ப கும்பராசிக்காரங்க கடனால தத்தளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுல இருந்து ஜூன் வரை கொஞ்சம் போராடி அதுக்கப்புறம் வெளியில இன்னொரு புது கடன் மூலமா ரெக்கவரி ஆகி அந்த கடனை அடைச்சு வெளில அடுத்து யோகமான நேரம் வரப்போற நேரம் தான் இது கும்பராசிக்கு. அதுல எந்த மாற்றமும் இல்லை. கும்பராசிக்கு ராசியிலேயே ராகுவும் 7ல கேதுவும் இருக்கனால கணவன் மனைவிலேயே சின்ன சின்ன செலவுகள் ஏற்படலாம். அது போக போக சரியாயிடும். அதுக்கு என்ன பண்ணணும், டிசம்பர் மாசம் வரை அப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் சரியாயிடும்.
அதுக்கு வெள்ளிக்கிழமை ராகு கால நேரத்துல 10 to 12 துர்க்கையம்மனுக்கு விளக்கு போடுறது நல்லது. சனிக்கிழமை நரசிம்மர் வழிபாடு செய்யறது மூலமா அந்த ராகுவோட வேகத்தை குறைக்கலாம். அப்புறம் அந்த அனாத ஆசிரமம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அனாத ஆசிரமம், குழந்தைங்களுக்கு படிப்பு செலவுக்கு காசு கொடுக்கறது, இது போன்ற நேரம். அப்புறம் குரு 5ல இருக்கறனால ஜீவ சமாதிகள், குலதெய்வ வழிபாடு, இது எல்லாமே ரொம்ப சிறப்பு தருங்க. இந்த வருஷம் கும்பராசிக்கு மிக பொன்னான ஆண்டா அமைய போகுதுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. கும்பராசிக்காரர்களுக்கு 2026 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமானோட நல்ல ஆசைகள் வரட்டும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.